குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது முறையாக டெல்லி சென்ற சிஎம் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பிரதமர் மோடி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஆகியோரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புகளுக்கு பின்னே தமிழக அரசியலில் ஒரு பெரிய டெல்லி அசைன்மெண்ட் நகர்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் உள்ள ஒரு முக்கிய பதவியில் இருக்கும் தமிழகத்தை சேர்ந்த குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை விஜய் சந்தித்த போது தமிழக அரசியல் மற்றும் தவேகவின் கூட்டணி குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தவேக காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருப்பதையும் அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்திருப்பதையும் பாஜக தலைமை விரும்பவில்லை என்ற மெசேஜ் விஜய் தரப்புக்கு கடத்தப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டில் இல்லாத காங்கிரஸை வளர்த்துவிடும். மத்திய அரசின் ஆதரவு வேண்டுமென்றால் காங்கிரசிடமிருந்து விலகியே இருங்கள் என அட்வைஸ் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் முடிவுகளுக்கு பின் விஜய் தனி பெரும்பான்மை பெறாததால் அவர் அதிமுக பாஜக கூட்டணியின் ஆதரவை நாடுவார் என்றே டெல்லி எதிர்பார்த்தது. ஆனால் விஜய் மதசார்பற்ற அரசு என்ற நோக்கத்தோடு திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளின் ஆதரவை பெற்று பாஜகவின் உதவி இல்லாமலேயே ஆட்சி அமைத்தார். ஆரம்பத்திலிருந்தே விஜயை தங்கள் பக்கம் இழுக்க நினைத்த பாஜகவின் முயற்சிகள் தோல்வியடைந்ததால் டெல்லி தலைமை கடும் அதிருப்தியில் உள்ளது. இந்த அதிருப்தி விஜயின் டெல்லி பயணங்களில் வெளிப்படையாகவே தெரிந்தது. கேரள முதலமைச்சருக்கு 40 நிமிடங்கள் ஒதுக்கிய பிரதமர் மோடி முதல்வர் விஜய் உடனான சந்திப்பை வெறும் 10 நிமிடங்களிலேயே முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கவும் விஜய்க்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. தமிழகத்தில் உள்ள பாஜக எதிர்ப்பு அரசியலை சமாளிக்கவும் டெல்லியில் தங்களுக்கு ஆதரவாக ஒரு வலுவான தேசிய சக்தி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் விஜய் காங்கிரஸை ஆதரிக்கிறார். ஆனால் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மத்திய அரசின் நிதி மற்றும் ஆதரவு அவசியம் என்பதால் பாஜகவின் இந்த காங்கிரஸ் விலகல் அட்வைஸை முதலமைச்சர் விஜய் ஏற்பாரா அல்லது காங்கிரஸ் உடனான நெருக்கத்தை தொடர்வாரா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. மத்திய அரசின் அழுத்தங்கள் ஒரு புறம் இருந்தாலும் காங்கிரஸ் உடனான இந்த சுமூக உறவு காரணமாக வரும் காலங்களில் முதலமைச்சர் விஜய் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியில் இணைவதற்கோ அல்லது அதற்கு ஆதரவளிப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.